சென்னை மாங்காடு சுற்றுவட்டார பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீர் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், அந்த பகுதியில் எவ்வளவு குடும்பங்கள் இந்த மழைநீரால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன? விவரங்கள். கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு பேரூராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது. குறிப்பாக இங்குள்ள குடியிருப்பு பகுதிகளில் அதிகமாக இருக்கக்கூடிய ஓம் சக்தி நகர், சாதிக் நகர், சீனிவாச நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது வெள்ளம் போல் சூழ்ந்திருக்கும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. ஒவ்வொரு பகுதிகளிலும் தரைதளத்தில் உள்ள குடியிருப்பை மூழ்கடிக்கும் வகையில் மழைநீர் இங்கு சூழ்ந்துள்ளது. இதனால் வீடுகளுக்குள் அனைத்து பொருட்களும் சேதமடைந்து பொதுமக்கள் வீடுகளுக்கு வசிக்க முடியாத சூழ்நிலையே இங்கு ஏற்படுகிறது. இதன் காரணமாக இங்கு வசிக்க முடியாத பொதுமக்கள் தங்களது உறவினர் வீடுகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர். இது ஆண்டுதோறும் இங்கு ஏற்படும் வெள்ளத்தின் போது இந்த பகுதி அதிக அளவில் பாதிக்கப்படுவதாகவும், ஆனால் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லை என இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதற்காக கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது மாங்காடு பேரூராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. அதன் பிறகு இதுபோன்ற பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற காரணத்திற்காக குன்றத்தூர் குமணஞ்சாவடி சாலையில் பல லட்சம் மதிப்பீட்டில் மழைநீர் கால்வாய் ஒன்று அமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த கால்வாய் அமைக்கப்பட்ட இடம் மேடான பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போது குடியிருப்புகள் தாழ்வான பகுதியில் இருப்பதால் இங்கு தேங்கியுள்ள மழைநீர் முற்றிலும் செல்ல வழிவகை இல்லாமல் இருக்கிறது. மேலும் மின் மோட்டார்கள் வைத்து தண்ணீரை இறைக்கும் பணியும் முறையாக நடைபெறவில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது. கடந்த வாரம் பெய்த மழை தண்ணீரை இன்னும் வடியாத நிலையில் தற்போது பெய்துள்ள மழையால் இன்னும் இந்த குடியிருப்பு பகுதியில் மழைநீரானது அதிக அளவில் சூழ்ந்துள்ளது. தற்போது இந்த பகுதியை முழுவதும் பார்க்கும்போது மாங்காடு முழுவதுமே வெள்ளக்காடு போலே காட்சியளிக்கிறது. அரசு அதிகாரிகள் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே சென்று வர முடியவில்லை என பகுதி மக்கள் புலம்பி வருகின்றனர். ஆண்டுதோறும் ஏற்படும் மழை வெள்ளத்தில் இந்த பகுதி முற்றிலும் பாதிக்கப்படுவதால் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுவதாக பகுதி மக்கள் கூறி வருகின்றனர். தற்போது இங்கு தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதற்கு அதிகாரிகள் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இனிமேல் இது போன்ற இந்த பகுதியில் வெள்ளம் தேங்காத அளவுக்கு பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பகுதி மக்கள் கோரிக்கையாக வைத்துள்ளனர். மேலும் இந்த தண்ணீரில் அதிக அளவில் விஷப்பூச்சிகள் வருவதால் பொதுமக்கள் தண்ணீரில் நடந்து செல்ல மிகவும் அச்சுறுத்தலாக இருப்பதாக தெரிவித்து வருகின்றனர். கடந்த சில நாளாக இந்த மழைநீரிலே வசித்து வந்த இவர்கள் தற்போது மேலும் மழைநீர் அதிகரித்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது.